This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நம்ம நிறைய நேரங்களில் ஃபோனுக்கு ஹை ஸ்பீடு இன்டர்நெட்லாம் போட்டு விடுவோம். ஆனால் அது ரொம்ப ஸ்லோவாக ஓடி நம்மளை வந்து ரொம்ப கடுப்பேற்றிகிட்டே இருக்கும். அப்படி இன்டர்நெட் வேகம் குறையிறதுக்கு காரணம் வந்து நம்ம ஏரியாவில் நெட்வொர்க் கவரேஜ் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஹை ஸ்பீடு போட்டு பண்ணியிருந்தாலும் நிறைய நேரங்களில் உங்கள் ஃபோன் வந்து ஸ்லோவாக தான் வேலை செய்யுது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அதை என்ன பண்ணுனா சரி பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம இந்த காணொளி மூலமாக கற்றுக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கே தெரியாமல் சேவ் செய்யப்பட்டிருக்கும் ப்ரௌசர் டேட்டாக்கள் மற்றும் இன்டர்நெட் தகவலால் தான் உங்கள் இணைய வேகம் மெதுவாகிறது. இதை சரி செய்ய சில குறிப்பிட்ட செட்டிங்ஸை நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும். இதை மாற்றியமைக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் கூகுள் குரோம் செல்லுங்கள், அல்லது நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் வெப் ப்ரௌசரை திறந்து கொள்ளுங்கள். பிறகு அதன் மேல் வலது மூலையில் உள்ள 3 புள்ளி போன்ற ஐக்கானை கிளிக் செய்யவும். பிறகு செட்டிங்ஸ் என்ற விருப்பத்தை கிளிக் செய்க. அதன் உள்ளிருக்கும் சைட் செட்டிங் என்ற விருப்பத்தில் ஒரு கிளிக் போடுங்க. கீழே ஸ்க்ரோல் செய்து ஸ்டோரேஜ் அல்லது டேட்டா ஸ்டோர் கிளிக் செய்யவும். இப்பொழுது கிளியர் ஆல் டேட்டா என்பதை கிளிக் செய்யுங்கள். இதன் மூலம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு தெரியாமல் சேவ் செய்யப்பட்ட இன்டர்நெட் டேட்டாக்கள் அனைத்தும் கிளியர் செய்யப்படும். மேலும் மீண்டும் ஒருமுறை கூகுள் குரோம் ப்ரௌசரை திறக்கவும். மறுபடியும் வலது மூலையில் இருக்கும் 3 புள்ளி ஐக்கானை கிளிக் செய்யவும். செட்டிங்ஸ் சென்று ஆன் சிங்க் ஆன் ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது இந்த ஆப்ஷன் ஆஃப் நிலைக்கு மாறிவிடும். இவ்வாறு செய்வதன் மூலமாகவும் உங்கள் ஃபோனின் இன்டர்நெட் வேகத்தை அதிகரிக்க முடியும். மேலும் உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் செய்யுங்கள். உங்கள் ஃபோனில் உள்ள நார்மல் செட்டிங்ஸ் மெனுவுக்கு செல்லுங்கள். அதில் மொபைல் இன்டர்நெட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அடுத்து டேட்டா சேவர் விருப்பத்தை கிளிக் செய்யுங்கள். டேட்டா சேவர் அம்சம் ஆன் நிலையில் இருக்கிறதா என்பதை செக் செய்யுங்கள். ஆன் என்று இருந்தால் அதை ஆஃப் நிலைக்கு மாற்றவும். இப்படி செய்வதன் மூலம் உங்கள் ஃபோனில் மந்தமாக செயல்படும் இன்டர்நெட் வேகத்தை உங்களால் அதிகரிக்க முடியும். அதேபோல் பேக்ரவுண்டில் இயக்கப்படும் தேவையில்லாத சில ஆப்ஸ் உரியும் டேட்டாவையும் தடுக்க முடியும். உங்கள் இன்டர்நெட் வேகத்தை அதிகரிக்க அனுமதிக்கும். இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் முழுமையான இணைய வேகத்தை அனுபவிக்க முடியும். குறிப்பாக நீங்கள் பயன்படுத்தும் ஆப்ஸ் அல்லது வெப் ப்ரௌசருக்கு முழுமையான டேட்டா கிடைக்கும். இதன் மூலம் ஸ்பீடான இன்டர்நெட் வேகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். என்ன உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.